த பிரைஸ் ஆஃப் சால்வேஷன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை மையமாக வச்சு பேசுகிறாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு ரட்சிப்பின் விலை என்ன அப்படிங்கிறதான் தலைப்பு. எல்லாரும் விலை கொடுத்து ரட்சிப்பை வாங்க முயற்சி செய்கிறார்கள். குறிப்பாக அதுக்கு தான் நேற்று அந்த இது சொன்னாங்கள்ல, சினாடில் எல்லா சபையும் ஒன்றிணைக்க வேண்டும், ஒரே கருத்தை பரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி எல்லா பாதிரியார்களும் என்ன நினைக்கிறாங்க, போதகர்கள், பாஸ்டர்ஸு, இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிவிட வேண்டும் என்று கடுமையாக முயற்சி எடுக்கிறார்கள். போய் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்களை சபையில் சேர்க்கணும். பேதுருவும் யாக்கோபும் சீமோனும் எல்லாரும் சேர்ந்து பவுலும் அன்றாடம் சபையை மக்களை சேர்த்து கொண்டே வந்தார்கள். வாங்க நம்மளும் போய் சேர்ப்போம் அப்படின்னு நினச்சாங்க. ஆவியானவர் பலமாக இறங்கினார், அப்பொழுது மக்கள் சேர்க்கப்பட்டார்கள்னு அதில் இருக்கும் தெளிவாக. ரட்சிப்பு கர்த்தருடையது, மீட்பு யாருடையது? ஒரு பொருளை கொண்டே அடமானம் வச்சுருக்கோம், ஒரு நகையை, 10 பவுன் நகையை. அதை கொண்டு போய் ஒருத்தர் சொல்கிறான், சார் நகை அடகில் இருக்குது, அதை மீட்கணும், இயேசு மீட்பார், இயேசு பணம் கொடுத்து மீட்டுருவார், நீங்கள்லாம் அவங்க நகையெல்லாம் மீட்டுக்கலாம், இயேசு மீட்டுக்குவார். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கவன்ட்டு எவனாவது நகையை கொடுப்பானா? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இயேசு கொடுக்க சொல்லியா, காசு கொடுக்க சொல்லியா மீட்டு தரேன், அப்படி தானே கடைக்காரன் சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி எல்லா போதவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை ரட்சித்து மக்களை எல்லாம் காப்பாற்றி சபையில் சேர்த்து அவருடைய ஆத்தும ரட்சிப்பு அருமையானதுன்னு போட்டிருக்கு சார், நான் ஆண்டவருக்குள்ளே அவங்கள வழி நடத்தி அவங்கள அப்படியே கவுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னுடைய ஆத்துமாக்கள், என்னுடைய சபையில் இருக்க ஆத்துமாக்கள், இதெல்லாம் நான் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆண்டவருக்குள்ளே நடத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் அவங்ககிட்ட காசியை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான். இது இல்லை, சொல்வது மட்டும்தான் நம்முடைய வேலை, செய்கிறதெல்லாம் யாருடைய வேலை? அவருடைய வேலை. அதான் இங்கே சொல்கிறார், த பிரைஸ் ஆஃப் சால்வேஷன். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அண்ட் ஆர் ஜஸ்டிஃபைட் ஃப்ரீலி பை ஹிஸ் கிரேஸ் த்ரூ ரிடம்ஷன் தட் கேம் பை ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே எல்லாரும் இலவசமாக மீட்கப்படுகிறீர்கள். எந்த பாதிரியாருடைய செய்கையினாலும் அல்ல, எந்த பாதிரியாருடைய வல்லமையினாலும் இல்லை, அற்புதத்தினாலும் அல்ல, அதிசயத்தினாலும் நீங்கள் மீட்கப்படுவதில்லை. இன்றைக்கி பெந்தேகோஸ்தே பாதிரியார்கள் அநேகம் பேர் இங்கே பார்த்தீங்களா, நொண்டியாக இருக்கிறவன் வந்துட்டான், நடக்க முடியாத வந்துட்டான், வயிற்றில் கட்டியிருந்து எல்லாம் போயிட்டு இப்படிலாம் பிராடுத்தனம் பண்ணுற காரணம் என்ன? அதுதான் இங்கே 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இவர் சொல்லுவார்ல, திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், பொய்மையும் வாய்மை இடைத்து அப்படி சொல்கிறாரா, புரை தீர்ந்த நன்மை பகைக்கும் அணின். நன்மை பயக்கும் என்றால் பொய் கூட சொல்லலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவரை தாண்டி யோசிக்கிறார் பவுல். அப்போ நான் பொய் சொல்லி ஆண்டவருக்கு ஆள் பிடிக்கணும் நீ சொல்கிறியா? என்னுடைய பொய் தேவனுடைய நீதியை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அப்படிலாம் ஒரு ஆணையை வேணாங்க. அப்படி எல்லாம் நான் பிராடு பணம் பண்ணி அவர் நீதிமாற ஆக்கப்படணுமா? அதை விட நீதியானவர், நான் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உண்மை எதுவும் அதைத்தான் நான் பேசுவேங்கிறார். உலக பொதுமறை தான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவாக பயன்படக்கூடிய ஒன்று, அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள ஒன்று அந்த திருவள்ளுவர் புஸ்தகம். உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் பொருந்தும். அதான் உலக பொது மறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அதில் இருக்க பிழையை தாண்டி அவர் போகிறார். பொய் சொல்லலாம் சார், என்ன பண்ணுறது, 4 பேருக்கு நல்லது பயக்குன்னா சொல்கிறது தான். ஒருத்தன் கெட்டவங்க 3 பேர் ஒருத்தன் வெட்டணும்னு சொல்லிட்டு ஓடியாடுறாங்க. அந்த நல்லவன் ஓடி போய் ஒன்றுமே அறியாதப்பா அப்பாவி, சார் என்னை வெட்ட வராங்க, நான் ஒளிஞ்சிக்கிறேன், யாரும் வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறான். அவனை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லலாங்க. அவன் எல்லாம் அயோக்கிய பயிலுவான், திருட்டு ரவுடி பயிலுவான். அதனால் வந்தால் இல்லைன்னு சொல்லிடுறது நல்லது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அவனு வரானோ, இங்கே வந்தானா ஒருத்தான், இல்லைங்க அவன் யார் வந்தா, ஒன்றும் யாரும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறான். அவன் நேராக போயிடுறான், இவனை காப்பாற்றி விட்டு போக சொல்லிடுறான். இது நல்லது தான். புரை தீர்ந்த குற்றமில்லாத அப்பழுக்கற்ற
நன்மை பயக்கும் என்றால் நீங்கள் போய் சொல்லலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஆனால் எல்லா பேரையும் ஆண்டவருக்குள்ளே இறைவனுக்குள்ளே வழி நடத்துவதற்கு நம்ம ஆள் போய் சொல்லுவான் பார்த்திருக்கியா. ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு கதையை சொல்லுவோம். அத்தனையும் ப்ராடு, வடிகட்டினா பொய். உலகத்தில் இருக்க அத்தனை பிரசங்கியாக இருப்பவங்களும் ஒரு கதை ஒன்று சொல்லுவானோ, உண்மையான கதையாக கேட்டால் காதில் பூ சுற்றுற கதையாக இருக்கும். அதை சொல்லி ஆண்டவரை போதிக்கிறாங்க. பவுல் அதான் சொல்கிறார், அந்த காலத்தில் இது மாதிரி நிறைய நடந்தது. அந்த அந்த நடக்கையை ஒற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பவுலும் இது மாதிரி பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொய் சொல்ல வேண்டியது இல்லையா? எது உண்மையோ அதை சொல்கிறேன். உங்களுடைய கிரியைகளினாலே, உங்களுடைய செய்கைகளினாலே நீங்கள் ரட்சிப்படைய முடியுமா? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லி சொல்கிறீங்க. எங்கள் அப்பா ஆபிரகாம் தாயா, ஆபிரகாம் வழியில் நாங்கள் வந்தோம். அந்த ஆபிரகாம் தன்னுடைய பையனையே கொண்டு போய் வெட்ட போயிட்டான். அப்படி வெட்ட போகும்போது அதனாலே அவன் நீதிமானாக்கப்பட்டானா அல்லது நம்பிக்கையினாலே நீதிமானாக்கப்பட்டானான்னு கேட்குறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இறைவன் மேல் இந்த நம்பிக்கையினால் தான் அங்கே போகிறானே ஒழிய அப்படி செஞ்சு இறைவனை நம்பவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இறை நம்பிக்கை எந்த அளவு உங்களுடைய மனதில் இருக்கிறது? சால்வேஷன் இஸ் ஃப்ரீ பட் இட் இஸ் நாட் சீப். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு இலவசமானது, ஆனால் அது மலிவானதல்ல. டாக்டர் ஜி கேம்ப்பெல் மார்கன் வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஃப்ரீ சால்வேஷன் டு அ கோல் மைனர் பட் த மேன் வாஸ் அன்ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். உங்களுடைய பாவக்கட்டுகளில் இருந்து, என்ன சார் பாவக்கட்டு கீவக்கட்டுன்ட்டு, யார் பாவக்கட்டு கட்டி போட்டிருக்கா? எங்கே கட்டியிருக்கு சொல்லுங்கள்? காலில் கட்டியிருக்கா, கையில் கட்டியிருக்கா? எங்கிட்டு பாவக்கட்டு இருக்குது? பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யூதர்களிடத்துலேயும் இஸ்ரேல் மக்களிடத்துலேயும் உங்கள் பாவக்கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் அப்படின்னா, நான் ஒன்றும் எந்த நாய்க்கு அடிமையும் கிடையாது, இன்னும் கட்டும் கிடையாது, சும்மா கட்டுக்கிட்டுன்னு பேசிகிட்டு இருக்காத போய அப்படின்னு இயேசுக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும், தீய செயல் செய்கிற எவனும் அதற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னார். பாவம்னா என்னென்னு இவங்க அந்த பிராமணர் பாஷையில் எழுதி வச்சுட்டாங்க, பாவம் புண்ணியம்ன்ட்டு. தீய செயல்கள், அநீதியெல்லாம் பாவம்தான். அதை செய்கிறவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். எதற்கு அடிமையாக இருக்கிறான்? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா எந்த நல்லது கட்டையும் பார்க்க மாட்டான். பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான், போடுறா, எவன் நாசமாக போனான்னு. இது ரொம்ப எளிமையாக நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இந்த சாப்பாடு வாங்குறதுக்கு இந்த ரோட்டரி கிளப்லலாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்ச உடனே லஞ்சு கொடுப்பாங்க. அது வரைக்கும் எல்லாம் டீசெண்டான பயலாக இருப்பான். கவர்னரு, அசிஸ்டன்ட் கவர்னரு, பாஸ்ட்டு இதுமா, ஏஜிமா, அப்புறம் பிரசிடெண்ட்டுமா, பல பாஸ்ட் பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரிமா. அங்கே அப்படியே எரும மாடு மாதிரி மேலே தள்ளிக்கிட்டு சொத்தை வாங்குவான். ஏன் உன்னுடைய நற்பண்புகளில் எங்கே போச்சு அப்படின்னா, அங்கே தான் உண்மையான பண்பு விளங்கும். எங்கே உன்னுடைய குணம் போச்சு? இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க போனீங்கன்னா இதே கதை தான் நடக்கும். எங்கே நற்பண்புகள்? எவன் எக்கேடு கட்டு போனான்னா, நான் டிக்கெட் எடுக்கணும், நான் சோத்தை திங்கணும், அடுத்தவன் எங்கே போச்சு? அதெல்லாம் அப்போ பேசும்போது அப்படி பேசுவோம், இப்போ பேச மாட்டோம், இப்படி சொல்லுவோம். கூட்ட நெரிசலில் எதுக்கு செத்தான்? நமக்கு முன்னாடி ஒருத்தனை தள்ளி விடும்போது அதான் மாப் மென்டாலிட்டி. நீங்கள் ப்ரேயரில் நிற்கிறீங்கள வரிசையாக ஸ்கூலில், அப்படி ப்ரேயரில் நிற்கும்போது பின்னாடி இருந்து தள்ளுறானுங்களா? முன்னாடி எல்லாம் சும்மாறா அப்படிமா, பின்னாடி ஒரு எரும மாடு தள்ளி விடும், பசங்களாம் 2 பேர் கீழே விழுந்துருவாங்க. பார்த்துறீங்களா? இதான் மாப் மென்டாலிட்டின்னு பேர். கூட்டம் சேர்ந்தவொடனே அவன் குசுமு பண்ண ஆரம்பிச்சிடுவான். தனியாக இருக்கும்போது எல்லாம் செய்ய மாட்டான். 2 பேர் இருக்கும்போது ஒருத்தனை தள்ள மாட்டான். 50 பேர் சேர்ந்தவொடனே தள்ளுவான். அதனால் கூட்டம் இருக்கிற இடங்கள் நீங்கள் போகக்கூடாது. இந்த கூட்டம் சேர்ந்தவொடனே இந்த குரங்கு புத்தி வந்துடும், அவனுடைய சுயரூபம் வெளியில் வந்துடும். எவன் நாசமாக போனான்னா நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனம் வந்துடும். இது தீய செயல். இந்த தீய செயலுக்கு ஈடுபட்டவன் தீய செயலுக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த தீய செயலிலிருந்து எப்படி விடுதலை பெறுவாய்? தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. 4 மாவடி போய் மோகன் சி லாசரஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணி அவருக்கு ஒரு 5000 பணம் கொடுத்துட்டா நீ தீய மனது மாறிடுமா? இப்படி தான் போதகம் பண்ணுறாங்க. ஜீசஸ் கிராஸ் ப்ரேயர் டவருக்கு 500 ரூபா அனுப்பி வைங்க, உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் நீக்குவார். நீங்கள் ஏஜெண்டா சார்? எனக்கு கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இறை நம்பிக்கை குறித்த ஞானமற்றவர்கள் கேள்வி கேட்கும்படியாக அயோக்கியத்தனத்தை நீங்கள் பண்ணுகிறீர்கள்னு பவுல் சொல்கிறார். இப்படி பொய்யும் பிராடும் பித்தலாட்டும் பண்ணி ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றி சொல்லணுமா? இந்த பாவக்கட்டுகளிலிருந்து எப்படி விடுதலை பண்ணுவீர்கள்? அப்போ ஏற்கனவே நீங்கள் பாவக்கட்டுகளில் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுவின் ரத்தம் வேண்டும் என்று கேம்ப்பெல், டாக்டர் ஜி கேம்ப்பெல் சொல்கிறார்.
யார்கிட்ட? ஒரு சுரங்க தொழிலாளியிடம் சொல்கிறார். அந்த சுரங்க தொழிலாளிக்கு ஒன்றுமே புரியல. என்னையா கற்றுக்கிட்டு என்னமோ சொல்லிட்டு கிடக்குறீங்க அப்படிங்கிறேன். ஐ ஹாவ் டு பே ஃபார் இட். த மைனர் கெப்ட் ஆர்கிங். சார் அது எப்படி சார் என்னுடைய பாவங்களிலிருந்து, என்னுடைய அது என்ன தோஷங்களிலிருந்து, அதான் கரெக்டு. தமிழ் இந்தியா மொழிகளில் பேசுனா தோஷங்கள். தோஷத்திலிருந்து நான் விடுதலை பண்ணால் என்ன பண்ணோம்? பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணாமல் எப்படி சார் நமக்கு தோஷம் போகும்? செவ்வாய் தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, அப்புறம் தண்ணி தோஷம் பேர் என்ன சொல்லுவாங்க? தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோஷமெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் அதுக்கு ஒரு பரிகாரம். வாழை மரத்தை வச்சு 2ஆக வெட்டிட்டு அது ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஒன்று இருக்குது. கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் இவ்வளோ பவுனு நகை வைக்கணும். அப்புறம் ஓமம் நடத்துவாங்க. இந்த பிரித்திங்கதரா கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக நல்லா காட்டமான மிளகாயை வச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. அது எவ்வளோ ஆகும் சார்? ஒரு 50,000 60,000 ஆகும் சார். அது மாதிரி ஒன்று பண்ணிடுவோம். அப்புறம் நரபலி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தோஷம். நரபலி கொடுக்கணும். ஒருத்தர் எங்கன்னா பிடிச்சி அப்பா தான் இல்லாமல் எந்த ஆதரவெல்லாம் ஒரு பயலை பிடிச்சி வெட்டுமா நரபலி. இதெல்லாம் இந்தியாவில் சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருந்தது சார். இப்போயும் நான் வட இந்தியாவில் சொந்த பிள்ளைகளையே கழுத்தை வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி நம்ம ஒன்று கொடுக்காம எப்படி தோஷம் போகும் அப்படின்னு அந்த சுரங்க தொழிலாளி கேட்டுக்கிட்டே இருக்கார். அவருக்கு எப்படி பதில் சொல்கிறது? ஐ ஹாவ் டு பே ஃபார் இட். த மைனர் கெப்ட் ஆர்கிங் வித் அ ஃப்ளாஷ் ஆஃப் டிவைன் இன்சைட். டாக்டர் மார்கன் ஆஸ்ட், ஹவு டிட் யூ கெட் டவுன் இன் டு த மைண்ட் திஸ் மார்னிங்? அப்போ கேட்டார். திடீர்னு ஒரு தெய்வீக யோசனை அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி காலையில் நீங்கள் வேலைக்கு வந்தோடனே சுரங்கத்துக்குள்ளே எப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டார். வை இட் வாஸ் ஈஸி, த மேன் ரிப்ளைட். ஏன் அதில் என்ன கஷ்டமா? ரொம்ப ஈஸிங்க அப்படிங்கிறார். ஐ ஜஸ்ட் காட் ஆன் த எலிவேட்டர் அண்ட் வென்ட் டவுன். எலிவேட்டரில் ஏறி உட்காந்து கீழே போயிட்டேன். என்ன பெரிய நம்ம கயிறு கட்டி இறங்க போகிறேன் அப்படிங்கிறார். தென் மார்கன் ஆஸ்ட், வாஸ்ன்ட் தட் டூ ஈஸி? டிட் இட் காஸ்ட் யூ சம்திங்? அது ரொம்ப ஈஸியாக இல்லையா? ஏதாவது செலவு பண்ணீங்களா அதுக்கு? The man laughed. No, it didn't cost me anything, but it must have cost the company plenty to install the elevator. எனக்கு ஒன்றும் செலவு கிடையாது. ஆனால் அந்த கம்பெனி சுரங்கம் தோன்ற கம்பெனி இருக்குல்ல, அது பல கோடி ரூபா செலவாகிருக்கு அந்த எலிவேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். Then the man saw the truth. அப்போ தான் அவனுக்கு புரிந்தது. It doesn't cost me anything to be saved, but it costs God the life of his son. இறைவனுக்கு தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் தோஷத்தை போக்க முடியாது. அதுக்கு தான் நரபலி கொடுக்குறான். அதுக்கு தான் ஆடுகளை வெட்டி கிடா வெட்டு கொடுக்குறான். எதுக்கு? ரத்தம் சிந்தினாதான் பாவத்தின் தோஷம் போகும். காளைகளை பலி கொடுத்தார்கள், குதிரைகளை பலி கொடுத்தார்கள். குதிரை பலி கொடுத்த பேர் என்ன? அஸ்வமேத யாகம். புலிகளை வெட்டி பலி கொடுத்து அதை போட்டு எரிச்சிருவாங்க. கோழிகளை வெட்டி காவு கொடுக்குறாங்களா? சின்ன சின்ன வீடுகளில் முடிஞ்ச அளவுக்கு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இஸ்ரவேலர்களுடைய வேதத்திலேருந்து தான் வருது. புறா குஞ்சுகளை அறுத்து பலி கொடு, கோழியை அறுத்து சாவ கோழி எடுத்து பலி கொடு அப்படி கொடுத்து திம்பாங்க. இது மாதிரிலாம் எங்கே பார்த்தாலும் நடக்குது. காரணம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உங்களுடைய தோஷம் போகாது, பாவம் போகாது, விடுதலை கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. இந்த இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அணு அணுவாக சிந்த வைத்தார்கள். அந்த இரத்தம் தான் நமக்கு மீட்பை கொடுக்கும். அந்த இரத்தத்தினாலே நீங்கள் எல்லாரும் தேவர்கள் ஆனீர்கள். நீங்கள் மனுஷரல்ல. உங்களுக்கு அளவு கடந்த வல்லமை சக்தி உண்டு. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை செய்ய முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சு? கீழே போனுங்க, 2 கிலோமீட்டர் கீழே போனோம், டக்குன்னு சுவிட்ச் அமுக்குனா எலிவேட்டர் சர்றன்னு கொண்டு போய் சுரங்கத்துக்குள்ளே விட்டுருது. இப்போ நம்ம ஷாப்பிங் மால் போகிறோம். போனோடனே 4th ஃப்ளோர், டக் பட்டன் அமுக்கினோடனே சர்றன்னு மேலே 4th ஃப்ளோர் போயிடுது. ஏதாவது செலவு டிக்கெட் எடுத்தோமா? ஆனால் அந்த கம்பெனி ஏற்கனவே செலவு பண்ணி வச்சுருக்கு. ஃபுல் ஏசி போட்டு, எலிவேட்டருக்கு மோட்டார் போட்டு, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் என்ன பண்ணுவாங்க? ஜென்ரேட்டர் இருக்கும், ப்ளஸ்ஸு ஹெச்டி லைன் எடுத்து வச்சுருக்காங்க. ஹை டென்ஷன் ஹெச்டினா பவர் கட்டே ஆகாது, டைரெக்டாக சப்ஸ்டேஷன்லேருந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி ஹெச்டி பவர் லைன் வாங்கி வச்சுருக்காங்க, பவர் கட் ஆகக்கூடாதுன்னு. அப்படி இருந்தும் ஏதாவது பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க.
150 கிலோவாட் 200 கிலோவாட் ஜென்ரேட்டர், பெரிய ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. வச்சு உங்களுக்கு எலிவேட்டர் போகிறக்கு வர இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கான். இதுக்கு நீங்கள் சௌரியமாக போய் துணி வாங்கிட்டு வரதுக்காக வச்சுருக்கான். இவ்வளோத்துக்கும் அந்த முதலாளி நிறைய காசு செலவு பண்ணி முதலீடு போட்டிருக்காரு. அதே மாதிரி தான் நம்மை வல்லமை உண்டாக்க, நமக்கு வல்லமை தர, இல்லையா? உங்களுக்கு எதை கேட்டாலும் என் பிள்ளைக்கு செஞ்சு கொடுங்கடா, அதுக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்காக கொடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதான் விசுவாச பிரமாணம் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு. ஆபிரகாம் எதனால ரட்சிக்கப்பட்டான்? தன்னுடைய செய்கையினாலா பலி கொடுத்து ரட்சிக்கப்பட்டானா, அல்லது அவனுக்கு வல்லமை கிடைத்ததா, விசுவாசத்தினாலே அவனுக்கு கிடைத்ததா அப்படின்னு இஸ்ரவேலர் மக்கள் இடத்துல கேட்கிறார். நம்பிக்கை, இறை நம்பிக்கை தான் அவரை விடுதலையாக்கியது. அந்த விசுவாச பிரமாணம் என்ன? அதான் வாரம் நம்ம விசுவாச பிரமாணத்தை நம்ம திரும்ப ஏன் சொல்கிறோம்? பிரசங்கம் முடிஞ்ச உடனே விசுவாச பிரமாணம் சொல்கிறோம். ஏன்? வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சர்வ வல்லமையிலே தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். ஒரே அப்போஸ்தலர் திருச்சபை, ஒரே சபை தான் அறிக்கையிடுகிறேன். இங்கே அதெல்லாம் சொல்லிவிட்டே அங்கே 4 சபைக்கு போயிட்டு வரான் நம்ம ஆள். பார்த்தீங்களா? இங்கே ஒரு பெந்தைகோஸ்து சபைக்கு போவான், அங்கே போவான், இந்த சர்ச்சு முடிஞ்சோன்னு அங்கே போவான், எல்லா சபைக்கும் போயிட்டான். ஏன்னா ஒரே அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்பது விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காமல் எப்படி உனக்கு தேவ நீதி கிட்டும்? இதான் என்ற குழப்பம். அப்போ ரட்சிப்பின் விலை என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ரட்சிப்பின் விலை. அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதில் நீங்கள் எல்லாம் வேணால் செய்ய முடியும். உங்களுக்கு படிப்பு வரலையா? முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு விஷயம் சிக்கலாக இருக்கிறதா? முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போது ரட்சிக்கப்படுவீங்க. ஒரே கிரிக்கெட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் தோணுதா உனக்கு? போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என்னுடைய மனது ஏன் இப்படி போகுது? கிரிக்கெட்லேயே அதிக நாட்டமாக போயிட்டு படிப்புலேயே நமக்கு மியூசிக் போடுறது எனக்கு என்ன வரமாட்டேங்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு. ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கணும் தோணுதா? போய் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு சொல்லுங்கள், விடுதலை வரும். உங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கிடைக்கும். வல்லமை உண்டு உண்டு அற்புத ரத்தத்தில் வல்லமை, அப்படி பாட்டு இருக்கு. இயேசுவின் ரத்தத்திலே அற்புதமான வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. அதான் இன்றைய சிந்தனை. சம்திங் டு பாண்டர். ஹவு டு யூ திங்க் த ஃப்ரேஸ் யூ கெட் வாட் யூ பே ஃபார் அப்ளைஸ் டு சால்வேஷன்? நீங்கள் எதற்கு பணம் கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு சொல்லாடை உண்டு ஆங்கிலத்திலே. அது ரட்சிப்பிலே விதமாக பொருந்தும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களை நீங்கள் எப்பொழுது ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதான் பொருள். அப்போ நம்ம என்ன பாடுறோம்? ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் பாடுறோமா? எல்லாவற்றையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன், அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். இதான் முக்கியமான இன்றைய சிந்தனை. சரியா?